எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இது நம்ம சட்டம்மேன் வினோத் சேனல். முதல்ல என் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதல்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம். ஆனா அந்த காதல்ல சில நேரங்கள்ல சில கசப்பான சம்பவங்களும் சட்டச் சிக்கல்களும் வர்றதுண்டு. பார்க்ல உட்கார்ந்து பேசினா போலீஸ் பிடிப்பாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினா என்ன பண்றது? இப்படி பல கேள்விகள் காதலர்கள் மனசுல இருக்கும். பழைய ஐபிசி சட்டங்களுக்கும் இப்ப புதுசா வந்திருக்க பிஎன்எஸ் பாரதிய நியாய சம்ஹிதா சட்டங்களுக்கும் இதுல என்ன வித்தியாசம்? காதலர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சட்ட உரிமைகள் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். 1. பொது இடங்களில் பேசுவது குற்றமா? ரைட்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ். நிறைய காதலர்கள் பயப்படுற முதல் விஷயம் பார்க்ல பீச்ல உட்கார்ந்து பேசினா யாராவது வந்து மிரட்டுவாங்களா என்பதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி படி பொது இடத்துல கண்ணியமான முறையில 2 பேர் உட்கார்ந்து பேசுவது எந்த வகையிலும் குற்றமே கிடையாது. ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே சட்டம் தன் கடமையை செய்யும். அதனால் உங்களை யாராவது தேவையில்லாமல் மிரட்டினால் நீங்க தைரியமா போலீஸ்ல புகார் கொடுக்கலாம். 2. திருமண ஆசை காட்டி ஏமாற்றுதல். தி கேம் சேஞ்சர் பிஎன்எஸ் செக்ஷன் 69. இது ரொம்ப முக்கியமான அப்டேட். பழைய ஐபிசில திருமண ஆசை காட்டி ஏமாத்தி உடலுறவு வச்சுக்கிட்டா அத கற்பழிப்பு ரேப் ஐபிசி 376 அல்லது ஏமாற்றுதல் சீட்டிங் ஐபிசி 420 பிரிவுல தான் கொண்டு வருவாங்க. இதுல நிறைய சட்டச்சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்க புதிய பிஎன்எஸ் சட்டத்துல செக்ஷன் 69 இதற்காகவே ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லாம வெறும் வேலைக்காகவோ ப்ரமோஷனுக்காகவோ அல்லது ஆசைக்காகவோ பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஒரு பெண்ணை ஏமாற்றினால் அது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய கடுமையான குற்றம்னு புது சட்டம் சொல்லுது. சோ ஏமாத்திர ஐடியா இருந்தா விட்டுடுங்க பாஸ். 3. ஒருதலை காதல் மற்றும் பின்தொடர்தல் ஸ்டாக்கிங் லா. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லன்னு சொன்ன பிறகும் அவங்கள ஃபாலோ பண்றது சோஷியல் மீடியால தொந்தரவு பண்றது மிகப்பெரிய குற்றம். பழைய ஐபிசி செக்ஷன் 354 இருந்த இந்த சட்டம் இப்போ புதிய பிஎன்எஸ் செக்ஷன் 78க்கு மாறியிருக்கு. முதல் முறை தப்பு பண்ணா 3 வருஷம் ஜெயில், திரும்பவும் அதே தப்பு பண்ணா 5 வருஷம் ஜெயில். அதனால நோ மீன்ஸ் நோ என்பதை புரிஞ்சுக்கோங்க. 4. சேர்ந்து வாழும் உரிமை மற்றும் திருமண உரிமை. 2 பேரும் மேஜர் ஆயிட்டீங்க, அதாவது பெண்ணுக்கு 18 வயசும் ஆணுக்கு 21 வயசும் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு யார கல்யாணம் படிக்கணும் இல்ல கல்யாணமே பண்ணாம லிவின்ல சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ற முழு உரிமையும் அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. வீட்லயோ வெளியிலயோ உங்களை மிரட்டினா நீங்க தாராளமா சட்டத்தின் உதவியை நாடலாம். காதல் என்பது சிறகடித்து பறக்க வேண்டிய ஒரு சுதந்திரமான உணர்வு. அந்த சுதந்திரத்தை சரியான முறையில சட்டத்தின் பாதுகாப்போட அனுபவிப்போம். யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் பயப்படாம காதலிப்போம். இந்த காதலர் தினத்துல இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஆளுக்கும் உங்க சிங்கிள்ஸ் கேங்குக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு காதல் தொடர்பான சட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்ம சட்டம்மேன் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.